சபைக்கு எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ நம்மை நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் செய்கிறவர். இந்த மாதத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் அதிகமாய் செய்கிறவர். நம் ஆண்டவர் ஒருபோதும் குறைந்ததை செய்கிறவரே கிடையாது. அப்படி தானே? நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமாக செய்கிறவர். எவ்வளோ சாட்சிகளை சொல்ல முடியும். அப்போ வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு அப்போ நம்ம அதிகமாக இந்த மாதத்தில் எந்தெந்த காரியத்துக்கு வேண்டிக் கொள்ளுகிறோமோ, என்னென்ன நினைத்திருக்கிறோமோ அதற்கு அதிகமாக ஆண்டவர் செய்கிறவர். சில வேளையில் நான் சொல்லுவேன், நான் இப்படி தான்ப்பா நினச்சேன், ஆனால் பார்த்தா ஆண்டவர் அதுக்கும் அதிகமாக செஞ்சார். நான் இவ்வளோ தான் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனால் ஆண்டவர் பெஸ்ட்டானதாக கொடுப்பார். நல்ல பெஸ்ட்டானதை தான் என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பலர் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் இப்படி இருக்கும், நான் இப்படி தான் செஞ்சேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அதிகமாய் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ரொம்ப அதிகமாக செய்வார். நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சபையை ஆரம்பிக்க போகிறோம், எங்கேயோ இப்படி செய்ய போகிறோம் நினைத்தேன். இன்றைக்கு ஒரு நிலத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதிகமாய் ஆண்டவர் செய்கிறார். இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அவர் என்னை தேடி வருவார்னு கூட நினச்சி பார்க்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பாஸ்டர் ஆக போகிற, நீ ஒரு பாஸ்டர், ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியமே என்னன்னு தெரியாது எனக்கு. ஊழியத்தை பற்றி சொல்லி என்ன காரியம், என்ன நடக்க போகுது. ஆனால் நம்ம நினைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் அதிகமாய் செய்கிறவர், மிகவும் அதிகமாய் செய்கிறவர் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு செய்ய வல்லவராகிய அவர், இந்த மாதத்தில் சொல்லுகிற வாக்கு தத்தம், மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகி இருக்கிறார். மனிதர்கள் செய்ய நினைத்தது தடைப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் செய்கிறது மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே அதிகமாக இருக்கணும். இந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஒருத்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. இப்படி தானே சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் மிகவும் அதிகமாய் நமக்கு ஆண்டவர் செய்வார். எவ்வளோ வருஷம் வியாதி, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எவ்வளோ காரியத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த 12 வருஷம் வேதனைப்பட்ட ஸ்திரீயை குறித்து தெரியல. இயேசு என்ன செய்தா? தொட்டாளா, வேண்டிக் கொண்டாளா? அவன் நினைச்சா தொட்டா சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தது. தொட்டா வச்சு சுகம் கிடைக்கும். அவன் நினைத்ததை காட்டிலும் மிகவும் அதிகமாய் பரிபூரண சுகத்தை கொடுத்தார். தற்காலிக சுகம் அல்ல, தற்காலிகமான விடுதலை அல்ல, பரிபூரண விடுதலை. அவன் நினச்சி போயிருக்கிறா, தொட்டால் சுகம் கிடைக்கலாம். ஆனால் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் செய்கிறவர். திமிர்வாதக்காரனை குறித்து பார்க்கிறோம், இப்படி தானே? அவனுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். உன் பாவத்தையும் ஆண்டவர் சேர்த்து மன்னிக்கிறார். படுத்த படுக்கையாக இருக்கிறவனுக்கு ஒரு டாக்டர் வராருன்னு வை, என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ரெடி ஆயிடுவேன்,
இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் பேஷண்ட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பேஷண்ட்டை கூட விடு, சுற்றி இருக்கிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவான்? சும்மா விட்டுருவானா? இந்த டாக்டர் தானா இவர்? உண்மையிலே டாக்டர் தானா? ஆனால் சுகம் கிடைக்கணும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை இறக்கி அவரை வேண்டிக் கொண்ட பொழுதும் நினைச்சு வருகிறாங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவரை சொல்லுகிறேன். அவர் சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நினச்சி வந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அப்படி தானே? நீ என்ன நினச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்தியோ, ஆனால் நடக்கிறது ஒன்று. நான் இப்படி நினச்சி வந்தேன், இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு மன்னிக்கிறதற்கும் அதிகாரம் இருக்குது. அதை காட்டுறார் ஆண்டவர். இன்றைக்கி நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமாக ஆண்டவர் செய்வார். இப்போ எல்லாருக்கும் அந்த கூட்டத்தில் தெரிஞ்சது, இவரால் பாவத்தை மன்னிக்க முடியும், இவரால் ரட்சிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த இடத்துல தெரிஞ்சது. சுகத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, பாவங்களையும் மன்னிக்க முடியும்னு சொல்லி நினைப்பதற்கு அதிகமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். எத்தனையோ சூழ்நிலையே நம்ம தாண்டி வருகிறோம். இன்றைய காலை வேளையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை மறந்து விடக்கூடாது. இத்தனை நாட்கள் நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், இவ்வளோ நாட்கள் நான் இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் அதுக்கு அதிகமாக ஆண்டவர் செய்வார். 2 சென்ட் நிலம் வாங்கணும் சபைக்குன்னு நீ யோசித்தனா, ஆண்டவர் உனக்கு அதற்கு அதிகமான நிலங்களை கொடுக்கிறவர். நான் இப்படி செய்ய வேண்டும் நினைக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் செய்கிறவர் தான் கர்த்தர். அப்படி தானே? ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அப்படி தான் தருகிறார். இந்த ஊழிய பாதையிலும் சரி, உங்கள் குடும்ப பாதையிலும் சரி, நமக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு மகிமையும் சதா காலங்களில் மகிமை அவருக்கு எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவரையே நம்பிக்கொண்டு இருக்கணும், அவரையே நினைத்து கொண்டு இருக்கணும். ஒரு சபை பாஸ்டராக வருவேன்னு நினச்சேன்னா, என்னுடைய ஆசை விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன். நான் என்ன நினச்சேன், ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக, கார் டிரைவராக அவங்களுக்கு அப்படியே பணிவிட செய்யணும் தான் என்னுடைய ஆசை. திருமணம் பண்ணாமல் அவரோடு கூட இருந்து இந்த பணிவிடை ஊழியத்தை செய்யணும்னு ஒரு ஆசை. அது என்னமோ தெரில, அது ஒரு ஆசை. நான் நினைக்கிறது அப்படி தான் வேண்டிக் கொண்டும் இருந்தேன். ஆனால் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய தேவன், நமக்கு செய்ய வல்லவர், என்னை ஊழியக்காரனாய் கொண்டு வந்து நிறுத்தி சபை ஊழியத்தையும் பிரதான ஊழியத்தையும் பொறுப்பெடுத்து அதை செய்வதற்கு கிருபை தந்தார். எனக்கு செய்ய வல்லவராகிய ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சபையிலுடைய நிலைமை, வருகிற நிலைமை, ஏதுவான சூழல்லாம் கிடையாது. ஆனாலும் தைரியப்பட்டு இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் என்றால், நமக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் ஒருவர், ஆமென், அவர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நடத்துவார். சபையில் கிறிஸ்து இயேசு மூலியமாய் அவருக்கு மகிமை உண்டாகும். எவ்வளோ அதிகமாக செய்கிறாருன்னு பாரு ஆண்டவர். எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ அதிகமாக செய்கிறாருன்னு. சாதாரணமாக செய்கிறவரா? அவ்வளோ அதிகமாக செய்கிறவர். இன்னும் அதிகமாக நமக்கு செய்வார். அதனாலே இந்த மாதத்தில் இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே, நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், நான் சில காரியத்தை குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருப்போம் என்றால் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளிருந்து ஆண்டவர் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். சில நேரத்தில் வாய்ப்பு வரும், வராது. சில நேரத்தில் உயர்வு வரும், வராது. சில நேரத்தில் நம்மளை மேன்மைப்படுத்த மாட்டாங்க. சில நேரத்தில் நம்மளை தள்ளி வைக்கிற சூழ்நிலை வரும். எது நடந்தாலும், என்ன ஆனாலும், வாட் எவர், நமக்கு
நமக்குள் இருந்து கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதை நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நான் ஒரு இளம் ஊழியனாக இருக்கிறனால நிறைய இடத்துல எனக்கு மதிப்பு கிடைக்காது. நிறைய இடத்துல எனக்கு என்ன செய்யாது, அந்த இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நானும் அதை எதிர்பார்க்குறது இல்லை. இவங்க நம்மளை பார்த்து பேசுனாங்களா, இவங்க நம்மளை ப்ரைஸ்லாம் சொன்னாங்களா, அவங்கள உட்கார சொன்னாங்க, நம்மளை கூப்பிட்டு உட்கார சொன்னாங்களா, இதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் ஊழியத்தில் ஆரம்பத்தில் போட்டு புதைச்சாச்சு. நீ எனக்கு மரியாதை கொடுக்கவும் வேண்டாம். ஏன் தெரியுமா? எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி எனக்கு செய்ய வல்லவராகிய ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவரை தான் நான் பிடிச்சிக்கணும். அவர் என்னை மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படணும். அவர் என்னை இந்த சேரில் உட்கார வைக்கலையேன்றதுக்காக தான் நான் கவலைப்படணும். அவர் ஐயோ என்னை விட்டு விலகிட்டாரோன்னு நினச்சி தான் பயப்படணும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனுடைய உதவி விருதா? இப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நீதிமான் ஒருபோது என்ன செய்ய மாட்டான். அவன் ஓடினாலும் அவன் இளைப்படைவான். அவன் சோர்ந்து போக மாட்டான். அவன் நடந்தாலும் சோர்வடைய மாட்டான். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. நீ தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளையா, எனக்கு அதிகமாக ஆண்டவர் செய்வார்னு நீ நினச்சிருந்தனா மேன்மை எதிர்பார்க்க மாட்டேன். எந்த ஒரு இடத்துல அதை எதிர்பார்க்க முடியாது. எங்கேயும் நம்மளை கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க, தலைக்கு மேலே உட்கார மாட்டாங்க. ஆனால் மனுஷர்கள் தலை மேலே ஏறி போவார்கள்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைக்கு மேலே உட்கார வைக்க மாட்டாங்க, ஆனால் தலை மேலே உன்னை ஏறி போவாங்க. ஆனால் எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி அதிகமாக ஆண்டவர் எனக்கு கிரியை செய்கிறவர், நமக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் இருக்கிறார். இந்த வேளையில் எந்த பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் இப்பொழுதே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஆண்டவரே இந்த சபை மூலியமாய் தலைமுறை தோறும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு அதிகமாக செய்யுங்கப்பா, நான் நினைக்கிறதுக்கு அதிகமாக செய்யுங்கப்பா, இந்த மாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்க முடியுமோ இந்த ஊழிய பாதையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி வல்லமையின்படி கிரியை செய்கிறவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.